கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 19:26, Matthew 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அதாவது இந்த ஐஸ்வர்ய வாலிபன் கேட்குறான், நான் எப்படி நித்திய வாழ்வை பெற முடியும், நான் எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வளைய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா அவங்க கர்த்தர் நீ உனக்கு உண்டானதெல்லாம் நீ விற்றுட்டு தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னோன்னே அவன் போன உடனே இப்போ சீஷர்களுக்கு ஒரு பயம் வந்துடுது. அப்படின்னா பணக்காரங்க உள்ளே போக முடியாதா? ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்க அந்த காலகட்டத்தில், இன்றைக்கி நம்ம நினைக்கிறது போல் ரொம்ப உங்களுக்கு மாம்ச பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம் இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கும்போது, அப்போ அவங்க கேட்குறாங்க, அப்போ எப்போ தான் யார் தான் உள்ளே போக முடியும், அப்போ யார் தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, மனுஷனால் இது கூடாத காரியம். அதாவது ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் அவன் செய்யக்கூடிய எல்லா விதமான காரியம் இருந்தாலும், அவன் எவ்வளவு தான் அறநெறியான வாழ்க்கை வாழ்ந்தாலும், அவன் எவ்வளவு தான் ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாலும், அவன் எவ்வளவு தான் பணக்காரனாக இருந்தாலும் சரி, இல்லை மத சார்பாக அவன் எவ்வளவு தான் இருந்தாலும் மனிதனால் முடியவே முடியாது. அப்போ ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு என்பது மனுஷனால் கூடாத காரியம். ஆனால் அடுத்து என்ன சொல்கிறாரு, ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாரு, நீ மனிதனுடைய பலத்தின் மேலே நம்பிக்கை வைக்காம கர்த்தருடைய பலத்த சத்துவத்தின் மேலே நீ நம்பிக்கை வைக்கணும். மனுஷனால் என்னென்னலாம் செய்ய முடியாதோ, இங்கே என்ன இங்கே கான்டெக்ஸ்டில் என்ன சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தில் வருவது அது யாரால் முடியும்? கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் தான் முடியும். அதாவது இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன ஒரு வாக்கு கொடுக்கலன்னா, கர்த்தர் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ, என்னெல்லாம் கற்பனை பண்ணுறோமோ அதெல்லாம் செய்வான்னு சொல்லலை. அதாவது இங்கே ஸ்பெசிஃபிக்காக இங்கே என்ன சொல்கிறாரு, யாரெல்லாம் கர்த்தரால் ரட்சிக்கப்பட முடியாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாருமே கர்த்தரால் ரட்சிக்கப்பட முடியும். ஏன்னா யோவான் 1வது அதிகாரம் 12-13 வசனத்தில் பார்க்கும்போது, எவர்களெல்லாம் என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களெல்லாம் தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. அதில் என்ன, அவர்கள் என்ன மனுஷ சித்தத்தினால மாம்ச சித்தத்தினால பிறந்தவர்கள் அல்ல, அவர்களுடைய தேவனுடைய சித்தத்தினால பிறந்தவர்கள். அதனால தான் எபேசியர் 2வது அதிகாரம் 8-9 வசனத்தில் சொல்லும்போது, கிருபையினாலே இரக்கத்தை கொண்டு விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ ஒரு மனுஷனுடைய எல்லா விதமான ஒரு முயற்சி, மனிதனுடைய அதாவது அவனால் திரளாக செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் கர்த்தருடைய அளவுகளுக்கு முன்னாக அது சரியாக வரவே வராது. அதனால் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு அவனுக்கு தேவனால தான் கூடும், மனுஷனால் கூடாது. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நமக்கு நல்லா தெரியணும், நம்முடைய ரட்சிப்பு யாரை சார்ந்திருக்கிறது? தேவனை சார்ந்திருக்கிறது. மனித முயற்சி அல்ல, மனிதனுடைய வெற்றி அல்ல, இல்லை மனிதனுடைய சுயத்தினால் உண்டானது அல்ல. ஏன்னா எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய சுயத்தை நம்பி இருக்கிறானோ அவனை எல்லாரையும் எப்பா நீ உன்னுடைய சுயத்தை விட்டு தேவனுடைய கிருபைக்கு கீழாக வா என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் இந்த வசனம். ஏன்னா யாராவது ஒருத்தன் என்னுடைய பலத்தினால, இல்லை என்னுடைய குடும்பத்தின் மூலமாக, இல்லை என்னுடைய வாழ்க்கையில் செய்த காரியத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் நம்பிக்கை வைத்திருந்தாங்கன்னா அதெல்லாம் தவிடுபடி ஆக்கி, இல்லைப்பா உனக்கு மனத்தாழ்மையோட கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கத்தையும் நீ நம்பி வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே சமயத்தில் இன்னொன்று என்ன கொடுக்குது, நமக்கு என்ன ஒரு நம்பிக்கையை கொடுக்குதுன்னா, அதாவது நான் இப்போ இது என்னால் முடியாது, ஆனால் தேவனால் யாரை வேணாலும் ரட்சிக்க முடியும். என்ன நம்மளால் இதெல்லாம் போன கேஸு அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, அது எல்லாமே என்ன பண்ணணும், அதையெல்லாம் மாற்றி என்ன பண்ணோம், தேவனால் மாற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ விசுவாசங்கிறது என்னென்ன விசுவாசங்கிறதுங்க பார்க்கும்போது எங்கே வருதுன்னா, என்னால் முடியாது ஆனால் கர்த்தரால் கூடும். எப்படி? ஐ கான் பட் காட் கேன். ஏன்னா இது
நம்முடைய ரட்சிப்பிற்கு ஒரு மிகவும், அதாவது எங்கே என்னுடைய பலம் தவறுதலாக போகுதோ, எங்கே என்னுடைய பலம் விழுந்து போகிறதோ, அங்கே தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கத்தையும் என்னால் பார்க்க முடியும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்கன்னா, என்னால் முடியாது தேவனால் கூடும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு அங்கமாக இருப்பீங்க. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராவது ஒரு மனித பலத்தையோ, ஒரு மனிதனுடைய முயற்சியோ, ஒரு மனிதனுடைய உன்னதமான வேலைகள் என்று சொல்லதை நம்பியிருந்தாங்கன்னா, இன்றைக்கே அதிலிருந்து கீழாகி, ஆண்டவரே உம்மை மாத்திரம் சார்ந்து வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெறும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.